திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கரிய பெருமாளை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாக்கு சேகரிப்பு. திருப்பத்தூர் காய்கறி மார்க்கெட்டில் வியாபாரிகளிடம் துண்டு பிரசுரம் வழங்கி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். வாட்டி போற்றும்படி புரட்சி தலைவர் எடுத்த முதற்படி, மக்கள் செல்வி வகுத்த வழிபடி, தமிழின ரத்தம் என்றும் வெல்லும்படி, மாற்றத்தை மண்ணில் விதைக்க வந்தபடி, விவசாய சுமைகள் மொத்தம் தள்ளுபடி செய்த எங்கள் முதல்வரே எடப்பாடி யாரே, எடப்பாடி யாரே. பெண் காய்கறி வியாபாரிகளிடம் விளைச்சல் எப்படி இருக்கிறது என்று கேட்ட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு ஆதரவாக துண்டு பிரசுரம் வழங்கிய போது முருங்கை வியாபாரியிடமும் விளைச்சல் குறித்து கேட்டறிந்தார். அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே, எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெற எங்கள் இபிஎஸ் வருகவே, தலைவர் இபிஎஸ் வருகவே, எங்கள் தன்மான சிங்கம் வருகவே, தலைவர் இபிஎஸ் வருகவே, எங்கள் திருப்பத்தூரில் வாக்கு சேகரித்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் அதிமுக ஆட்சியில் பாதுகாப்பாக இருந்ததாக கூறிய பெண்மணி, மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என விருப்பம் தெரிவித்த பெண் வியாபாரி, வியாபாரிகளுக்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சி கூட்டுறவு சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுக அந்தர் பல்டி அடித்துள்ளது. ஸ்டாலின் பித்தலாட்டம் இனிமேல் தமிழகத்தில் ஈடுபடாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. நீங்க என்ன சொன்னீங்க தேர்தல்ல? அவருடைய தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டில் இருக்கின்ற 2,15,00,000 குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதுதான் வாக்குறுதி. இதே தேர்தல் பரப்புரையில் திரு ஸ்டாலின் அறிவிப்பு கொடுத்தார். அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு கொடுத்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு அந்தர் பல்டி அடித்து தகுதியானவர்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி 1,15,00,000 பேருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு 70 லட்சம் பேருக்கு தான் தராங்க. அதுலயும் 70 லட்சம் பேருக்கு தான் தராங்க. ஆனா கணக்கு 1,15,00,000 என்று தவறா சொல்லிட்டு இருக்காங்க. வேலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பெண்களை பார்த்து கிண்டலாக பேசுகிறார். அரசாங்க பணத்தை கொடுத்துவிட்டு பெண்களை ஏளனமாக பேசுவதற்காகவா தேர்தலில் நிற்கிறீர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. வாக்கு சேகரிக்கின்ற பொழுது பெண்களை பார்த்து கிண்டலா பேசுறாரு. என்னமோ அவர் வீட்டுல இருந்து பணம் கொடுத்த மாதிரி அரசாங்க பணத்தில் எடுத்து கொடுத்துட்டு பெண்களை பார்த்து ஆகா பளிச்சு பளபளன்னு இருக்கிறீங்க, என்ன பவுடர் போட்டியா அல்லது ஃபேர் அண்ட் லவ்லி போட்டியா, லிப்ஸ்டிக் போட்டியா, இதையெல்லாம் கேட்கறதுக்கா நீங்க வேட்பாளரை நிக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் எப்படி கிண்டலும் கேலியும் பேசுறாங்க. இது திமுக குணம். அந்த குணத்தை மாற்றவே முடியாது. பெண்களை அவமானப்படுத்தும் கட்சி திமுக, பெண்களை தெய்வமாக போற்றும் கட்சி அதிமுக. அவமானப்படுத்தும் வேலூர் திமுக வேட்பாளருக்கு தேர்தலில் பெண்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்னொரு அமைச்சர் இருக்கார். அவரு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்களாம், நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலான்ட்டு. அவரு சொல்லாரு ஓசியில போறார்.
அது எப்படி சொல்றாரு, ஓசியில போறாருங்க. ஏப்பா என்ன இவர் வீட்டில் பணத்துல இருந்து எல்லாம் கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட கருத்தை சொல்லி பெண்களை அவமானப்படுத்துகின்ற கட்சி திமுக கட்சி. பெண்களை தெய்வமாக போற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி ஸ்டாலின் அவரு. இந்த தேர்தலில் சரியான ஆப்பு கொடுக்க போறாங்க உங்களுக்கு பெண்கள்லாம். விடியா திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி உள்ளனர். மக்கள் மீது அக்கறை இல்லாதவர் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இந்த ஆட்சி பொறுப்பேற்றது எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது. கஞ்சா விக்காத இடமே கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா காட்சி அளிச்சிட்டு இருக்குது. ஒரு துரதிருஷ்டவசம், நாம் பெற்றெடுத்த குழந்தைகள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாயிட்டா அவர் சீரழிந்து விடுவாங்க. அதோட வாழ்வு முடிஞ்சு போச்சு. குடும்பம் இன்னைக்கு நடுத்தருவுக்கு வந்துடும். ஆனா இந்த முதலமைச்சர் அதுக்கெல்லாம் அக்கறை இல்லை. உண்மையிலேயே நான் சட்டமன்றத்தில் பேசினேன். தொடர்ந்து இந்த 3 ஆண்டு காலமா இந்த விடியா திமுக ஆட்சி வந்ததிலிருந்து எச்சரிக்கை விட்டுட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிக அளவிலே நடமாடுகிறது, விற்பனை ஆகிறது. அதை தடுத்து நிறுத்தல் என்று பல முறை தொலைக்காட்சியின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தோம். இன்றைய முதலமைச்சர் காது கொடுத்து கூட கேட்கல. அவரே இன்றைக்கு ஒத்துக்கிட்டார். கல்லூரிக்கு அருகில, பள்ளிக்கு அருகில கஞ்சா விற்பது உண்மையின. விடியா திமுக ஆட்சியில் கள்ளச்சாராய விற்பனை அதிகரித்துள்ளது. சாராயம் குடித்து உயிரிழப்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கும் ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. அதோடு இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் அதிகமாக வித்துட்டு இருக்கிறாங்க. வேலூர் மலைப்பகுதியில் அதிகமான கள்ளச்சாராயம். இந்த ஆட்சி வந்தாவே கள்ளச்சாராயம் உருவாகிடும். சமூக விரோதிகள் அதிகமாயிருவாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சவர்கள் இறந்தா 10 லட்சம் கொடுக்கிற ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் ஒண்ணுதான். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என வாக்குறுதி அளித்துவிட்டு 3 ஆண்டுகளாகியும் ரகசியத்தை வெளிப்படுத்தாத உதயநிதி. நீட் தேர்வு கொண்டு வந்தது திமுக தான், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கூறுவதும் அதே திமுக தான் என அதிமுக பொதுச் செயலாளர் விளாசல். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, ஒன்றும் செய்யல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க நீட் ரத்து செய்வதற்கு எங்ககிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா ரகசியத்தை புதைச்சி வச்சிருப்பாராட்டுக்குது, இன்னும் வெளியே எடுக்கல. என்னப்பா ரகசியம் சொல்லு, மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ், மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. திமுக அந்த காங்கிரஸ் ஆட்சியில் இடம்பெற்றிருந்தாங்க, அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. பாலாற்றில் ஆந்திர அரசு தடுப்பணை கட்டுவதை தடுக்க வக்கில்லாத அரசு விடியா திமுக அரசு. விடியா திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விழித்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். இந்த பாலாற்றில் ஆந்திர அரசாங்கம் 300 கோடியில தடுப்பணை கட்டுது, பூஜை போட்டாங்க. தடுக்க வக்கில்லாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். பாலைவனமாயிருங்க, ஏற்கனவே 18 தடுப்பணை கட்டிட்டாங்க. இது மிகப்பெரிய தடுப்பணை. இது ஆந்திரா பகுதியில் கட்டிட்டா ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த பாலாற்றில் நமக்கு கிடைக்காது. அப்போ ஒரு வறட்சி மாவட்டம் ஆயிரும். இனியாவது கும்பகர்ணம் தூக்கத்திலிருந்து விழுந்து இதை காப்பாத்துங்கப்பா அந்த மக்களை. வேலூர் மாவட்ட மக்கள், திருப்பத்தூர் மாவட்ட மக்கள், இன்னும் இதை பாலாற்று பாசனம் பெறுகின்ற மக்கள் இதனால பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக அரசாணை போட்டது அதிமுக அரசு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என கூறும் கூட்டணியில் பாமக சேர்ந்துள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. நாங்க கேட்கறதெல்லாம், எங்க கட்சி நிர்வாகிகள்லாம் கேட்கறதெல்லாம், பொதுமக்கள் கேட்கறதெல்லாம், நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறீங்க. இப்போ நீங்க கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சி
ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்காதுன்னு சொல்லியாச்சு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று பாரதிய ஜனதா சொல்லிட்டது. அந்த கட்சியோட போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அப்படியே உங்களுடைய கொள்கை என்னாச்சு? பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் என்று தேர்தல் வாக்குறுதியில் கூறிவிட்டு மக்களை திமுக ஏமாற்றி வருகிறது. தமிழகத்தை மாற்றான் தாய் போல மத்திய அரசு பார்ப்பதாகவும் அதனால்தான் தமிழகத்தை மீட்டெடுக்க பாஜக கூட்டணியில் இருந்து விலகினோம் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் விளக்கம். பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபா குறைச்சிட்டு மீதி அப்படி விட்டுட்டாங்க. டீசலுக்கு 4 ரூபா குறைக்கல. அண்டை மாநிலம் ஆந்திராவில் குறைச்சிட்டாங்க, பாண்டிச்சேரியில் குறைச்சிட்டாங்க, 8 ரூபா குறைச்சிட்டாங்க, இன்னும் குறைக்கல. கேட்டா மத்திய அரசு அவர் மேல பழி போடுறார் திரு ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களே, மாநில அரசு வரி போடுது, அந்த வரியிலிருந்து குறைச்சு கொடுங்க. பக்கத்து மாநிலம் கொடுக்குது இல்ல, நீங்களும் கொடுக்கலாம்ல. அது செய்ய மாட்டேங்கிறாங்க. அதோட மத்திய அரசும் இதுல செயல்படுத்த வேண்டும். இது ஏன்னா அது மக்களுடைய பிரச்சனை. விலைவாசி உயர்வதற்கு டீசல் ஒன்று முக்கியமானது. ஏன்னா எல்லா பொருளுமே லாரி மூலமா தான் வருது. அப்படி டீசல் உள்ள உயர்கின்ற பொழுது வாடகை உயரும். வாடகை வந்தா அந்த சரக்கு உயரும். யார் வாங்குறோம்? நாம தான் வாங்குறோம். நம்ம தலையில வந்து விடியுது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி தொகுதிகளில் இன்று சூறாவளி பிரச்சார சுற்றுப்பயணம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு கடந்த 5 வருடங்களாக கனிமொழி எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா குற்றச்சாட்டு. நீங்களானே 5 வருஷமா இந்த தொகுதிக்கு எம்பியா இருக்கீங்க. அப்போ நீங்க அந்த சமயத்திலேயே மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிருக்கலாம் இல்ல? பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியில் அமர்ந்திருக்கும் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய பிரபாகரன் வெற்றி பெறுவார். தேமுதிக துணை செயலாளர் LK சுதீஷ் உறுதி. விழுப்புரத்தில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பொன்முடி மஸ்தான் மோதல். அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேசிக் கொண்டிருந்த போது மைக்கை பிடுங்கிய அமைச்சர் பொன்முடி அடாவடி. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண்டிமுத்து ராசாவை முற்றுகையிட்ட மக்கள். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தருவதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக பெண்கள் கேட்டதால் ஓட்டம் பிடித்த ஆண்டிமுத்து ராசா. கடலூரில் பிரச்சார கூட்டத்தில் மகளிர் உரிமை தொகை குறித்த உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்கிறது என மழுப்பல் பதிலளித்த வாரிசு அமைச்சர் உதயநிதி. 40 லட்சம் தகுதியான மகளிருக்கு மகளிர் உரிமை தொகையை தரவில்லை என உதயநிதியே ஒப்புக்கொண்ட அவலம். திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். 1,60,00,000 பேருக்கு வெரிஃபிகேஷன் பண்ணணும், சரிபார்க்கணும். சரிபார்த்து அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த 1,60,00,000 பேர்ல இப்ப வரைக்கும் செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் 1,16,00,000 பேருக்கு கொடுத்திருக்கிறோம். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் முக்கிய சாலையில் நடைபெற்ற கனிமொழியின் பிரச்சாரத்தால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. பள்ளி பேருந்துகளை மாற்றுப்பாதைக்கு திருப்பிவிட்ட போலீசாரின் செயலால் மாணவர்கள் அவதி.
சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டியில் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியிடம் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே என பாட்டு பாடி விடியா ஆட்சியின் லட்சணத்தை எடுத்துரைத்த மூதாட்டி. விடியா ஆட்சியில் விலைவாசி உயர்ந்துவிட்டது என திமுக வேட்பாளரிடம் மூதாட்டி கட்டும் வாக்குவாதம். திமுக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிக்க வந்த அமைச்சர் கயல்விழிக்கு கருப்பு கொடி காட்டி உப்பாறு பாசன விவசாயிகள் எதிர்ப்பு. அணைக்கு தண்ணீர் கொடு, இல்லை என்றால் வெளியேறு என தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியின் பேச்சால் பரபரப்பு. ஊழல் பணம் மற்றும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் கிடைத்த பணம் பாஜக அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் செல்வதாக உளறி கொட்டியதால் சலசலப்பு. ஊழல் செய்த பணம், தேர்தல் பத்திரங்கள் ஊழல் செய்த பணம் நரேந்திர மோடியிடம் மட்டும் இல்லாமல் அண்ணாமலை செந்தில்நாதன் வரைக்கும் அந்த பணம் வந்துடும். செந்தில்நாதன் வரைக்கும் அந்த பணம் வந்துடும். பட்டா பெயர் மாற்றத்திற்கு இரட்டை கட்டணம் வசூலிக்கும் விடியா திமுக அரசு. மென்மேலும் கட்டண வசூல் வேட்டையில் ஈடுபடும் விடியா அரசு மீது மக்கள் அதிருப்தி. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலானது முதல் 109 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், மது பாட்டில்கள், தங்கம், போதைப் பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். துபாயிலிருந்து மதுரைக்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல். சினிமா பட பாணியில் வயிற்றுக்குள் தங்கத்தை வைத்து கடத்தி வந்த விமான பயணியிடம் விசாரணை. சென்னை குன்றத்தூர் அருகே நர்சரி கார்டன் உரிமையாளர் வெட்டி படுகொலை. விடியா ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் கைது. விடியா திமுக ஆட்சியில் வாகன திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சம். ஒசூரில் வாடகைக்கு வீடு பார்ப்பது போல் நடித்து மூதாட்டி கழுத்தை நெறித்து கொலை. 5 சவரன் தங்க நகை மாயமானதால் நகைக்காக கொல்லப்பட்டாரா என போலீசார் விசாரணை. நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தியது ராஜஸ்தான். ராஜஸ்தான் ராயல்ஸ் வேகப்பந்து வீச்சாளர் ட்ரெண்ட் போல்ட் 3 மும்பை பேட்ஸ்மேன்களை கோல்டன் டக் அவுட் ஆக்கி அசத்தல். ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறவுள்ள லீக் ஆட்டத்தில் பெங்களூரு லக்னோ அணிகள் மோதல். பெங்களூரு அணி சொந்த மண்ணில் நடைபெறவுள்ள போட்டியில் வெற்றி பாதைக்கு திரும்புமா என எதிர்பார்ப்பு. ஜப்பானில் 9.5 ரிக்டர் அளவு கொண்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். குஜி தீவுகளுக்கு தென்மேற்கில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தகவல்.